ஆனாங்கிற இந்த பொண்ணு தான் உலகத்திலேயே ரொம்பவும் அழகானவன். ஆனா இவளோட ஃபேஸை யார் பார்த்தாலும் உடனே அவங்களுக்கு மரணம் நிச்சயம். எதுக்காகனா சின்ன வயசுல இருந்தே ஆனாவோட கையில 3 கலர்ல மர்மமான பிரேஸ்லெட் கட்டி இருக்கும். அந்த 3 பிரேஸ்லெட்டுக்குள்ளேயும் 3 புதிர்கள் மறைஞ்சு இருக்கும். ஆனாவுக்கு 18 வயசு முடியறதுக்குள்ள யாராவது அந்த புதிர்களுக்கு சரியான விட கண்டுபிடிக்கலன்னா ஆனா இறந்து போயிடுவான். ஆனாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த நாட்டோட ராஜா ஆனாவோட கையில இருக்கிற பிரேஸ்லெட்டுக்குள்ள இருக்கிற புதிர்களுக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்க ஆனாவை மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட இளவரசரா ஆக்குறதாவும் அனௌன்ஸ் பண்றாரு. அதனால பல வருஷமா அந்த புதிர்களுக்கு பதில் சொல்றதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஆனா அவங்க தப்பா பதில் சொன்னதால யாருமே உயிரோட திரும்பி போகல. ஆனாவுக்கு 18 வயசு முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் மீதி இருக்குது. ஆனா அந்த புதிர்களுக்கு பதில் சொல்றதுக்கு யாருக்கும் இதுக்கப்புறம் தைரியமும் வரல. அப்படி இருக்கிறப்ப பக்கத்து நாட்டோட இளவரசன் அந்த புதிர்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன் வர்றான். வேதங்களும் போர்க்கலைகளும் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நல்லா தெரியுங்கிறதால எல்லாரும் அவனை நம்புறாங்க. ஆனா இந்த டைம் ரூல்ஸை மீறி அவனை தனியா சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறான். ஆனா தனியா அவங்க மீட் பண்ணும்போது அந்த இளவரசன் சடனா அவனோட வாளை ஊங்குறான். பார்த்தா அவன் புதிருக்கு விடை சொல்றதுக்காக வந்திருக்க மாட்டான், அவளை பழி வாங்குறதுக்காக வந்திருப்பான். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பிரதர் இந்த அரண்மனைக்கு வந்து இறந்து போயிருப்பான். அதனால அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஆனாவை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பிரேஸ்லெட்டோட சக்தியால அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ஆனா அவனை அடக்கிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ராஜா அவனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடுறாரு. இருந்தாலும் அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. அந்த புதிரை கண்டுபிடிச்சு விடை சொன்னா அவனை உயிரோட விட்டுடுறதா சொல்றாரு. அப்போ திடீர்னு கூட்டத்துல நின்னுட்டு இருந்த சாதாரண ஒருத்தன் முன்னாடி வரான். அந்த பிரேஸ்லெட்ல இருந்து வந்த பிளாஷ் அவனோட கண்ணுல பட்டதும் ஏதோ பழைய நினைவுகள் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது. அது அவன் குழந்தையா இருந்தப்போ நடந்த விஷயங்கள் மாதிரி இருக்குது. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனே அந்த புதிருக்கு விடை சொல்றதா சொல்லி முன்னாடி வந்து அந்த ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். ஆனாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு இதை விட்ட வழி இல்லைன்னு அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. புதிரும் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவன் கண்களை மூடனதும் அவனை ஒரு பழைய காலத்து அரண்மனையில பாக்குறான். அங்க ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ராஜா அவரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டதும் அவருக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்குது. அந்த கதையை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். ராஜா அதை பார்த்துட்டு அவன் சும்மா நம்மள எல்லாரும் முன்னாடியும் கலாய்க்கிறான்னு நினைக்கிறாரு. உடனே அவருக்கு கடுப்பாகி அவனுக்கு தண்டனையா அவனை தூக்கி கொதிக்கிற தண்ணியில போட சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த டைம்ல திரும்பவும் அவனுக்கு அந்த காட்சிகள் கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது. அந்த பிரேஸ்லெட்டை போட்டு நிறைய பவர்ஸ் கிடைச்சதும் அந்த ராஜா ரொம்ப கொடூரமானவனா மாறிடுறான். அப்போ ராணி அவளோட பையனை வேகமா அங்க இருந்து தப்பிச்சு கூட சொல்றான். ஏன்னா அவன் தப்பிச்ச மட்டும்தான் எதிர்காலத்துல நம்பிக்கை இருக்கும்னு நம்புவான். அடுத்த செகண்டே அவனுக்கு அந்த புதிருக்கு பதில் கிடைச்சிருது. நம்பிக்கை தான் அதோட பதிலா இருக்கும். அந்த பதிலும் கரெக்டா இருக்குது. உடனே அந்த ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் அப்படியே சடனா உடஞ்சி விழுந்துருது. அதனால சந்தோஷத்துல அவங்க எல்லாரும் அவனை தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க.